ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் சவுதி அரேபியாவில் எப்படிலாம் போச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ரெசிபிலாம் செஞ்சேன்னு ஜஸ்ட்டு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ரசகுல்லா பண்ணேன். ஃபஸ்ட்டு பால் நல்லா பொங்கி வந்ததும் அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி இந்த மாதிரி திரிஞ்சு வந்ததும் அதை கொஞ்சம் நல்லா வடிகட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டி சீனி பாகு வச்சு அதில் போட்டுட்டேன். சீனி பாகில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். இதோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ நம்ம போட்ட பால்ஸ்லாம் நல்லா பெருசாக சூப்பராக வந்துருச்சு. அந்த ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும், சூப்பராக வந்துடும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குன்னு. உள்ளேயும் அந்த ரசகுல்லாவை பிச்சு பார்த்தோன்னா நல்லா அப்படி நல்ல ஓட்டையாக ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்கள், அதுக்கப்புறம் நான் ரிப்பன் பக்கோடா பண்ணேன். என்கிட்ட வந்து அந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கான அந்த அச்சு உள்ளே போடுறது வந்து இல்லை. அதனால் என்ன பண்ணேன், அதே ஷேப்புக்கு வந்து அந்த அச்சு ரெடி பண்ணி அது உள்ளே அந்த இடியாப்ப ப்ரெஸ்ஸில் போட்டு நான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டேன் காயாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மாவாக எடுத்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதில் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியும் உங்களுக்கு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் எந்த ரெசிபியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கல. ஜஸ்ட்டு என்னோடய செலிப்ரேஷன் வீடியோஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஷேப் தான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துருந்துச்சு. நான் அந்த சிப் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த ஷேப்பில் இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி அந்த உள்ளே போட்டுக்கிட்டேன் இந்த ஷேப் பண்ணி. பாருங்கள், இப்போ நமக்கு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கடலை மாவு வச்சு ஒரு அல்வா ரெடி பண்ணேன். அப்புறம் தட்டை செஞ்சேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துகிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மொறுன்னு அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த எல்லா ரெசிபியுமே சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபீஸில் ஏதாவது உங்களுக்கு தனியாக டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ நல்ல அப்படி டக்குன்னு உடையிற மாதிரி இருக்குன்னு. அப்புறம் நான் வந்து ஹோம்மேடில் நான் வந்து நம்ம ஜாமுன் பண்ணினேன். ஜாமுன் வந்து மாவு வந்து வீட்டிலே எல்லாம் ரெடி பண்ணி அதை வச்சு பண்ணேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து நான் மட்டன் பிரியாணி லஞ்சுக்கு ரெடி பண்ணேன். பிரியாணி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் இங்கே உள்ள தமிழ் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம். ரொம்பவே ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு. இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மாதேஸ்வரி. நாங்கள் எல்லாம் எப்படிலாம் கொண்டாடினோம், எப்படி இருந்துச்சுங்கிறத நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்தியாவில் எங்கள் வீட்டில் எப்படிலாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்கங்கிற வீடியோவும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இது வந்து எங்கள் வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸு. எங்கள் அத்தை செஞ்ச ஸ்வீட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 ஐட்டம் கிட்ட பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் சாப்பிட முடியல, மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இது அவங்க போட்ட ரெடி எல்லாம் இதோட அந்த வீடியோலாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதில் எங்கள் அத்தை, மாமா, சின்ன அத்தை எல்லாரும் இருக்காங்க இந்த வீடியோவில். அப்புறம் இவங்க வந்து என்னோட தாத்தா. இவங்களுக்கு ஒரு 95 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இவங்களும் அவங்களோட சேர்ந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லா செலிப்ரேஷனையும் பார்க்கும்போது நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணேன்னு தெரில. சப்போஸ் லேட்டாக போஸ்ட் பண்ணோம்னா பிலேட்டட் ஹாப்பி தீபாவளி.